செய்வோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாய் தந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் மாலை பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் நடுவிலே பிரசன்னராக இருந்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்தார். அப்பத்தை பிற்கிலுமே வெளிப்படுத்தும் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவிருந்த தூய ஆவியானவர் தம்மை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவநாம மகிமைக்காக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடலை பாடுவோம். செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோ. பரிசுத்த தேவனே,
இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளோம். பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக அவனுடைய கிருபையை தேடி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவனுடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, எமக்கு விரதமாம் சகோதர சகோதரமாக பாவம் சென்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமைவிட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியுமே நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அர்ப்பணையில் உலகிலும் மூட நாங்கள் சேர்ந்து செயலாற்றல் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் இந்த இரக்கத்தினால் பாமரங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியினால் விடுதலை பெறும். புது ஜீவர்களாய் வாழவும், உம்மோடும் சமணிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து அவையுடைய விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கடவோம். பரிசுத்தம் பரம தகப்பனே, கிருபையாய் தந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இம்மாதத்தில் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்புதிய மாதத்தில் எங்கள் வேலைகள் தொழில்களை ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணி நீர் எங்களுக்கு அருளுகிற ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் மன நிறைவோடு வாழ எங்கள் துணை புரியும். எல்லா தீமைகள் பொல்லாப்புகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தரலும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். பொதுவான வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோலலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் இந்த தாசனாகிய யாக்கோபின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் அவனுடைய பாதபடி தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது இருக்கிற பார்க்கிற 1000 மடங்கு ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையை நம்பி தேடி வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானித்து நாம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திவ்ய வாசனா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின் பகுதியை வாசிக்க கேட்போம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
இந்த புதிய மாதத்தில் அவனுடைய பாதப்படி தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற நல் வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க? நல் வார்த்தை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதை சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, ஒருபோது பொய் உரையாத தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு பார்த்தா சொல்லுங்க, எப்படிப்பட்ட பெயர்? பொய் உரையாத தேவன். ஆகவேதான் இந்த லவோதிக்கா மன்னிக்கு பிலதெல்பியா சபைக்கு எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். ஐயா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தால் சொல்லுங்க, ஒருவராலையும் அதை பூட்டவே முடியாது. அதே வேளையில் ஆண்டவர் கதவை பூட்டிட்டா எவராலையும் சொல்லுங்க திறக்கவே முடியாது. நோவாவுடைய பிழையை பார்க்கிறோம். நோவா மூலமாய் ஆண்டவர் உலகத்தை எச்சரித்தார், மனம் திரும்புங்கள், வெள்ளம் வரப்போகுது. யாருமே கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி வெள்ளம் வந்தது. நோவா மாத்திரம் அவருடைய வார்த்தையை நம்பி பேழையை கட்டினான். பேழையில் அவனும் அவருடைய மனைவி 3 மகன் மருமக்கள் 8 பேர் பேழையிலே உள்ளே போனார்கள். வேதம் உள்ளே அவர்களை போன பிற்பாடு ஆண்டவர் வெளியே கதவை சொல்லுங்க சாத்திட்டார். இப்போ உண்மையாக வெள்ளம் வந்து பேழை மிதக்க ஆரம்பிக்குது. இப்போதான் அநேகருக்கு என்ன வருது, கொஞ்சம் பயம் உணர்வு. எத்தனை பேர் போய் பேழையை கதவை தட்டியிருப்பாங்க, யோசித்து பாருங்க. ஆனால் நோவாவால் கதவை திறக்க முடியல, ஆண்டவர் பூட்டிட்டாரு. அவர் பூட்டினா எவராலையும் திறக்க முடியாதுங்க. கிருபையின் வாசலை என்னுடைய வாழ்க்கையிலே பூட்டி விட்டால் பிற்பாடு நாம் எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு கதறினாலும் மனமாறுதலை காண்பது கடினமான காரியம். அவைதான் இது கிருபையின் காலம், இது இரட்சணிய காலம், இரட்சணிய நாள். இந்த காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே, கிருபையின் நாளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். தட்டினால் சொல்லுங்க கதவை திறப்பார். சொல்றாரு, இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறப்பா. அவர் தட்டும்போது நாம் திறந்து விட்டால் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனால் அவர் தட்டி கொண்டே இருக்கும் போதும் அதை கேட்டுக்கொண்டே இருந்து இருதயத்தின் கதவை திறக்காதபடி நாம் கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் ஒரு நாளிலே நாம தட்டும்போது ஆண்டவர் கதவை சொல்லுங்க திறக்க மாட்டா. ஏன்னா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இது புதிய மாதத்திலே சொல்றார், உங்களுக்கு உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்ப்பா, அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்தின் பாதையானாலும் ஆவிக்குரிய வாழ்வானாலும் உலக பிரகாரமான காரியமானாலும் ஒரு தடை வந்த உடனே நாம் உடனே யாரை சொல்கிறோம், யாரை இழுக்கிறோம்? பிசாசு தடை கொண்டுட்டான். இல்லையா, இந்த மனிதர் மூலமாக எனக்கு தடை வந்துட்டு, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருந்துச்சு, எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் தடை செய்து விட்டார்கள். எனக்கு என் பிள்ளைக்கு நன்மை கிட்டுகிற மாதிரி இருந்துச்சியா, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் எதுக்கு எடுத்தாலும் உடனே யாரு கிடைக்கிறா? மந்திரவாதம், பில்லி சூனியம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதற்கெடுத்தாலும் யாராவது செய்வனை வச்சுட்டாங்களா, யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா, யாராவது எனக்கு ஏதோ செய்து விட்டார்களோ, யாராவது என் வாழ்க்கையில் என்னுடைய உயர்வை, எனக்கு வர வேண்டிய நன்மையை, ஆசீர்வாதத்தை தடை செய்து விட்டார்களோ. ஏங்க, மந்திரவாதம் வைக்கலாம், பில்லி சூனியம் வைக்கலாம்,
நமக்கு எதிராய் ஜனங்கள் எழும்பலாம், சத்துருக்கள் எழும்பலாம், தடையை கூட உண்டு பண்ணலாம், பாதைகளை அடைக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட முடியாது என்ற வேதம் சொல்லுகிறது. அதை தான் நாம் நம்ப வேண்டும். சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு எதிராய் சொல்லுங்க நிற்பவன் யாருங்க எதிராக நிற்க முடியும்? ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் வாழ்ந்தபோது பஞ்சம் தலைவரித்து ஆடினது. ஈசாக்கு பஞ்சத்தில் தப்பி பிழைப்பதற்காக எகிப்துக்கு போக வேண்டும் என்று எண்ணின போது ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போகாத, நான் காண்பிக்கிற, நான் சொல்லுகிற இந்த தேசத்திலே குடியிரு. பாருங்க, ஆண்டவர் சொல்ற மாதிரியே அந்த தேசத்தில் குடியிருந்தான். பஞ்சம் தலைவரித்து ஆடினது தேசம் எங்கிலும். ஆனால் பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வாதம். தொடர்ந்து துறவு வெட்ட வெட்ட தகப்பனாருடைய காலத்தில் இருந்த துறவு தூர்த்து போட்ட துறவுகள் எல்லாம் தோன்றுகிறான். பாருங்க, தகப்பனுடைய காலத்திலே அடைக்கப்பட்டவைகள், தூர்த்து போடப்பட்டவைகள், மூடி போட்டவைகள், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டவைகளை ஈசாக்கு தோண்ட தோண்ட நீரூற்று. ஏன்? ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தா. இங்கே குடியிருப்பா, நான் காண்பிக்கிற தேசத்திலே குடியிரு, நான் சொல்ற வேலையை செய், நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்க பச்சை பசேன்னு இருக்குதோ, நமக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே வெளிநாடு இல்லை, மற்றவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அதை அவங்க நல்ல வியாபாரம் பண்ணி செழிப்பா, உடனே நம்ம கண்ணெல்லாம் அங்கே தான் போகுது. அந்த வியாபாரம் பண்ணினா நல்லா சம்பாத்தியம் பண்ணலாமா? எல்லாரும் ஐடி ஃபீல்டு, அவனுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ ஐடி படிப்பா, அவனை ஆசீர்வதிப்பேன். நமக்கு ஐடி வராது, என்ன நமக்கு வேற வழி வச்சிருப்பார், வேற வேலையை வச்சிருப்பார். அதை செய்வதற்கு நாம் போன ஆண்டவர் பாதையை திறப்பார். தேவன் செய்ய சொல்லாத வேலையை செய்ய முன் வருமானால் வாசல் எப்படி நமக்கு திறக்கப்படும்? வானம் எப்படி திறந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை அதுதான். தேவன் சொல்லாததை செய்வோம். தேவன் எங்க போக வேண்டாங்கிற அங்க நம்ம சொல்லுங்க போவோம். ஐயோ, வாசல்லாம் அடைக்கப்பட்டுட்டே, வருமானம் இல்லையே, வியாபாரம் இல்லையே என்று நாம் தடுமாறுகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இது புதிய மாதத்திலே நாளைக்கு இதே பிரசங்கம் தான், கையின் பிரயாசம் என்ன, நாளைக்கு இதே வியாபாரில் ஆசீர்வாதம், நாளைக்கு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு முன்னுரையாக பேசுவோம். என்ன பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவனை ஆசீர்வதித்தார். தகப்பனாருடைய காலத்திலே தூர்த்து போடப்பட்டவைகள் இவன் மீண்டும் தோண்ட தோண்ட நீரூற்று. ஐயா, எங்க அப்பா ரொம்ப வசதியா இருந்தாங்க ஐயா, இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை. ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம செய்யறது இல்லை, அவர் காண்பிக்கிற தேசத்தில் நம்ம குடியிருக்கிறது இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை. ஆகவே வாசல் திறக்கப்பட ஆண்டுக்கு எங்கு பார்த்தாலும் தடை, எங்கு போனாலும் தோல்வி, எங்கு போனாலும் வேதனை தான், வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஈசாக்கு பாருங்க, வெட்ட வெட்ட தோண்ட தோண்ட நீரூற்று. இப்போ சத்துருக்களே வந்து சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் அவங்க கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து, கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கையில தகப்பன் காலத்தில் தூர்த்து போடப்பட்டவைகளை தோண்டினால் கூட நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? நீரூற்று வரும். யா அல்லேலூயா, ஆமென். ஆமா, நாம எதெல்லாம் செய்யறோமோ, அவர் என்னெல்லாம் சொல்ற அதெல்லாம் செய்தோமோ, அதையும் தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பா. எத்தனை பேருக்கு இப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில், தொழிலில், படிப்பில்
தருவார். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் வாசல்களை தேவன் திறப்பா. ரெண்டாவது காரியம் யாருக்கு திறக்கப்படும்? நம்ம பார்க்கிறோம், பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையிலே கட்டி அடித்து உதைத்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் இருவரும், வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரில ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, சடிதிலே பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. ஐயா, என் வாழ்க்கையில கதவு திறக்கப்படலையா? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் எனக்கு ஒரே கட்டுதான். என்னால் நகர முடியல, முன்னேற முடியல. ஆசீர்வாதத்தை நான் தூரமாய் பார்க்கிறேன், காணல் நீர் போல் இருக்கிறது. படிப்புல சரி, பிரயாசத்துல சரி, எனக்கு நன்மை வரமாண்டுக்கு, வருமானம் வரமாண்டுக்குயா. அப்படி சொல்றீங்களா? சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் ஒரு அழகான சங்கீதத்தை, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ரட்சிக்கப்படுவேன். 4:5 மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் சொல்லுங்க என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. சொல்ற அடுத்த சொல்றாரு, கூப்பிட்டேன், அபயமிட்டேன், ஆலயத்தின் சத்தத்தை கேட்டா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சாத்தான் ஒவ்வொரு நுகத்தை வைத்து அவங்களை அப்படியே அமைத்துறான். ஏதோ ஒரு கட்டு, பாவ கட்டு, சிலருடைய வாழ்க்கையில சாபக்கட்டு, சிலருடைய வாழ்க்கையில வியாதிங்கிற கட்டு, சிலருடைய வாழ்க்கையில மரணக்கட்டு. யோனாவை பாருங்க, சொன்ன இடத்துக்கு போகாம சொல்லாத இடத்துக்கு போனா ஆண்டவர் விட்டாரா? சொல்லுங்க. தூக்கி கடல்ல போட்டாரு. கடல்ல போட்டாலும் பரவாயில்ல, நீந்தி பொழைச்சிடலாம். அங்க ஒரு மீனை ரெடியா வச்சிருக்கிறாரு. மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு நிர்பந்தமான சூழல். யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஆலயத்தில் 1 மணி நேரத்துக்கு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே அமர்ந்திருக்க முடியல. ஆண்டவரே எப்போ பிரசங்கம் முடியும், எப்போ என்ன ஆத்துமாவே சொல்லுவோம் அப்படின்ட்டு. நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு. நீங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கய்யா, பேசினாலும் கேட்போம் அப்படின்னு சொல்ற ஆட்கள். ஆனா பாருங்க, மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் நோக்கி என்ன செய்றா? கூப்பிடுற. ஆண்டவரே தாங்க முடியல. ஒரு பக்கம் நாற்றம், என்ன கடல் பாசி, என்ன யோசிச்சு பாருங்க. மீனின் வயிற்றிலே யோனா எப்படி இருந்திருப்பான்? சில நேரங்கள் ஆண்டவர் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, அவரை தேடுவதற்கு ஆண்டவர் நம்மளை கடினமான பாதையில் நாம என்ன செய்றாரு? நடத்துறாரு. ஆமா, நமக்கு பாதை லகுவா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தேட மாட்டோம். உபவாசமா முழு ஜெபம்லாம் போக முடியுமாமா? உபாசனம் பண்ணி இருக்க முடியுமா? நமக்கு போனோமா 10 நிமிஷம் இந்த காலை மாலை ஆராய்ந்தல போனோமா, 5 நிமிஷம் பிரசங்கத்தை கேட்டோமா, ஒரு பாடல் பாடினோமா, என்ன திருப்தி. சில பரிசுத்தவான்களுக்கு இது காலை மாலை ஆராய்ந்தல கலந்து கொண்டாலே பரலோகத்தில் எனது பெயர் எழுத மாட்டார். புரிந்து கொள்ளுங்க. காலை மாலை ஆராதனை கலந்து கொள்வதனால் மாத்திரம் என் பேரை பரலோகத்தில் கடவுள் எழுதிடுவாண்டு நம்பிராதங்க. அதுக்காக காலை மாலை ஆராதனை நான் குறை கூறவில்லை. நீங்கள் நிறையவர் பங்கு பெறுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது மாத்திரம் நம்மளை திருப்தி படுத்தாது. அல்லேலூயா. எத்தனை பேர், நான் சொல்கிறேன், எத்தனை பேர் காலை மாலை ஆராதனை கலந்து கொள்கிறவர்கள் வீட்டுக்கு போனே கருத்தாய் வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க? கருத்தாய் அமர்ந்தோ இல்லை வயதா வச்சியா படுத்து கிடந்தோ இல்லை முழங்கால் படிட்டோ எத்தனை பேர் தேவனை நோக்கி நீங்கள் அவரோடு பேசுறீங்க? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருங்க சொல்லுங்க பாப்போம். காலை மாலை ஆராதனை வர்றவங்கிட்ட நான் கேட்குறேன்,
எத்தனை பேர் காலை மாலை 6:30 முடிந்த ஒரு வீட்டில் போய் ஐயா 2 அதிகாரத்தை வாசிப்பேன், ஒரு 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன் ஐயா, யாராவது இருக்கீங்களா நான் ப்ரைஸ் தரேன். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். காலைல போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, இனிமேல் நம்ம வேலைக்கு போவோம். சரி, வேலைக்கு போயிட்டு வந்தால் ஈவினிங் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, இல்லை நைட் ஆகுது. படுக்க போகிற நேரத்திலேயாவது ஒரு அதிகாரம் வாசித்து, எத்தனை பேர் வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறீங்க? உங்களால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டிலே தனிமையிலே நீங்கள் முழங்கால் போட தெரியுமா தெரியாதா? தமிழ்மார் எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? கோயிலில் இருக்க என்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? வாசித்தியாமா? ஒருத்தரும் வாசிக்கலையா? வாசித்தா, தம்பி வாசித்திருக்கான். வாசிக்காமல் அங்கே வரக்கூடாது என்ன? வாசிக்காமல் ஜோமனாமல் இது என்ன இடம்? இது மாப்பிள்ளை பெஞ்சு இல்லை, சரியா? வாசிக்காமல் பரிசுத்த பயபக்தி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து நீ கோயிலேருந்து வையன், இதுவே நமக்கு பிரச்சனையாயிரும், சரியா? வரும்போது நல்ல பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே பாட போகிறோம், வேதத்தில் போய் வாசித்து பாரு, பாடல் குழுவில் யார் இருந்தான்னு வாசித்து பாரு, உனக்கு ஒரு நாள் பாடம் எடுக்கணும் இந்த கோயில் பசங்களுக்கெல்லாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது என்ன? என் ஜனம் உபத்திர காலத்திலேயாவது, நெருக்கப்படுகிற வேலையாவது என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்களா? என் சமூகத்தை தேட மாட்டார்களா? என்னை சார்ந்து கொள்ள மாட்டார்களா? தேவன் ஆவலோடு எதிர்பார்க்கிறார் ஐயா. என் அன்பு தேவ ஜனமே, எவனாக்கு அப்பமாவது உணர்வு வந்த ஆண்டவரே என்று கூப்பிட்டான். தேவன் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்தார். அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து வெளியே யோனா வந்தான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இது 2 நாளாய் சமூக வலைத்தளங்களிலே ஒரு நபரை குறித்து உலகமெங்கு பேசுறாங்க. இந்த நபர் பேர் என்ன பேருமா? டிவி பார்க்க முடியுமா? பேப்பர் பார்ப்பியா? ஜெமிமா ரோட்ரிக்ஸா, 24 வயது உள்ள கடவுளுடைய பிள்ளை, ஆண்டுடைய பிள்ளை. ஆடுகளத்தில் இருக்கிற அவளை கொஞ்ச நாள் ரொம்ப கார்னர் பண்ணாங்க. எதனால்? அவங்க அப்பா ஒரு பிலீவர், அவர் சார்ந்திருக்கிற அந்த கிளப்பில் ஒன் ஆஃப் த மெம்பர். அங்கு அவர் சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறார், காஸ்பல் ஒர்க் பண்ணுறாரு. அதை கண்ட மதவாத சக்திகள் மகளுடைய அந்த உறுப்பினர் பதவியை கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் இந்திய அணிலே இந்த சகோதரி இடம் பிடிக்கிறாங்க. பிடித்து இந்த செமிஃபைனல் மேட்சில் ஆடுகளத்தில் இருக்கிறாங்க. அதிகபட்சமான ரன் அதை சேஸ் பண்ணது கடினமான காரியம். அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் ஆடுகளத்தில் நிற்கும்போது எனக்கு ஒரு வசனம்தான் ஞாபகம் வந்தது. என்ன வசனம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வா. இந்த வசனத்தை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் ஆடுகளத்தில் நிற்கணும், பேட்டை வச்சுக்கொண்டு, அவ்வளோதான். பந்த சிக்ஸருக்கு பவுண்டரிக்கு விரட்டுவதெல்லாம் தேவனுடைய செயல். அல்லேலூயா.
அங்கே அந்த வெற்றி பெற்றோடனே அவங்களால அந்த அவங்க சொன்ன 1 வருட காலமாய் நான் அழுது கொண்டே இருந்தேன். அது மேட்சில் எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர். ஆனாலும் கூட வசனத்தை என் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே, ஆண்டவரே நீ சும்மா இருப்பா, உனக்கு யுத்தம் செய்வான்னு சொன்னீரே. அதை சொல்லி 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 முடிவிலே இந்த தேசத்துக்கே இந்த சகோதரி மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த சகோதரியை அவமானப்படுத்த நினைத்தார்களோ, ஒதுக்கினார்களோ, அவர்கள் கண்கள் முன்பதாக தேவன் அவர்களை உயர்த்தினார். அவைதான் ஆண்டவர் சொல்றார், நான் திறந்துட்டா எவராலையும் உன் உயர்வை தடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஐயா, அந்த சகோதரி இன்னொரு வசனத்தை சொன்னாங்க, கோட் பண்ணாங்க. என்ன வசனம்? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற காலத்திலே களிப்புண்டாகும் சொன்னாங்க. ஆனால் நான் இப்பவும் அழுது கொண்டே அழுகு ஆனந்த கண்ணீரை நிறுத்த முடியலன்னு சொன்னார்கள். காரணம் என்ன? இருதயமெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டது. ஐயா, நான் இருக்கிற சூழல்ல எனக்கு உதவி செய்ய உம்மால தான் முடியும் ஆண்டவரே. இந்த அதிகபட்ச ரன்னை துரத்தி எட்டுவதற்கு என்னால் முடியாது. அவைதான் முதல் நன்றி இயேசுக்கு சொன்னாங்க. அடுத்தது அப்பா அம்மா கோச்சிக்கலாம் சொன்னாங்க. என்னை யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கம் இருக்கிறதா, தடை இருக்கிறதா, அடைப்பு இருக்குதா, முன்னேற முடியாமல் தடுமாடி கொண்டிருக்கிறோமா? வியாபாரம் பண்ணியும் வருமானம் வரலையா? பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலையா? கொஞ்சம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே போகாது. 3வது காரியம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எங்கு ஏசாயா அதிகார புத்தகம் 45:2 சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு முன்பதாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க, வாசல்கள் திறந்திருக்க. யாருக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறார்? கதவையெல்லாம் நமக்காய் திறந்து வைக்கிறார். இங்கு கோரேஸ் ராஜாங்கிற பெர்சிய ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிறப்பிற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், அவன் என்னுடைய மேய்ப்பன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் நடக்கும், அவனுக்கு முன்பதாக வாசலை திறந்து வைப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார். அதை ஏற்ற காலம் வரும்போது இந்த மேதிய ராஜ்யெல்லாம் முடிவுக்கு வருது, பாபிலோன் ராஜ்யம் முடிவுக்கு வருது. பிற்பாடு அசிரி ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம், பிறகு மேதிய ராஜ்யம், பிற்பாடு லாஸ்ட்ல பெர்சிய ராஜ்யம் வந்த போது யாரு ராஜாவா இருக்கிறா? கோரேஸ் ராஜாவாய் அமர்ந்த உடனே சொல்றாரு, சிறையிருப்பில் இருக்கிற யூதருக்கெல்லாம் சொல்றாரு, நீங்களாம் அவங்க சொந்த தேசத்துக்கு போய் ஆலயத்தை கட்டுங்க, உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் ராஜா ஆர்டர் போடுறாரு. அன்பு தேவ ஜனமே, யாருக்கு வாசலை திறப்பார், யாருக்கு கதவு திறக்கப்படும்? அதே 44 கடைசி வசனத்தை வாசிங்க. கட்டப்படு என்றும் எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஐயா, தேவனுக்கு பிரியமானதை செய்ய நினைப்பவர்களுக்கு, தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு வாசல் கதவுகள் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். பூமிக்குரிய காரியத்திலே ஆசீர்வாதத்தின் கதவை தேவன் திறப்பார். ஐயா, வருமானத்தின் கதவை திறப்பார். எப்போ? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். கடந்த நாளிலே ஒரு காஃபி ஷாப் திறக்கப்பட்டது நமக்கு அருகிலே. அந்த சகோதரனை அழைத்தார். அந்த நாளிலே போக முடியவில்லை. ஒரு வாரம் கழித்து நான் அங்கு சென்றேன். இரவு நேரத்தில் அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கிறது. அவ்வளோ ஒரு சொல்லப்போன ஒரு பிரசன்னம், ஒரு சின்ன கார்டன் மாதிரி. அப்புறம் சொன்னார், ஐயா, இப்போதைக்கு நான் சிம்பிளாக திறந்துருக்கிறேன், காஃபி ஸ்நாக்ஸ். அடுத்தல ஹோட்டல் துவங்க போகிறேன், வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தல மேலே திருமண மேரேஜ் ஹால் நான் கட்ட போகிறேன்யா, ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது. அப்போ கேட்டேன், இது என்ன தரிசனத்தோடு சரிங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என்னையா எனக்கு தரிசனம்,
வருகிற வருமானத்தை வைத்துக்கொண்டு என் ஆண்டுடைய ராஜ்யத்தை நான் கட்ட கொடுக்கணும். ராமேல் சொல்லுங்க அல்லேலூயா. மண்டபம் எதுக்கு அப்படின்னேன். எவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. குறைந்த செலவில் அவர்களுக்கு திருமணத்தை நடப்பதற்கு நான் அதை திறந்து கொடுக்கணும். அது மாதிரி வருஷத்துக்கு 2 மேரேஜ் ஆகுது இலவசமாக. ஏழை ஜனங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ தான். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தணுமா, ஒரு ப்ரேயர் நடத்தணுமா, இலவசமாய் நடத்தினியா. தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது ஏறத்தாழ 1 கோடி ரூபா அதை செலவு பண்ணியிருப்பார். ஒரு பெரிய பணக்காரர் நினைச்சாங்க. கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். ஒரு லாயர் நாமக்கல்ல போய் வாரத்தில் 3 நாள் ஊழியை செய்கிறார். என்ன அவர் தான் அங்கே ஒரு ஊழியர் கூறியை கூட்டு போனார். சாதாரண ஒரு மனிதர். ஆனால் தேவனுக்காக நான் செலவு செய்யணுயா, ஏழை ஜனங்களுக்கு நான் கொடுக்கணுயா. அதற்கு தான் வியாபாரம், அதற்கு தான் திருமண மண்டபம், அதற்கு தான் ஹோட்டல். ஏன் குடும்பத்தை கூடாரத்தை போஷிப்பதற்காக மாத்திரமல்ல. இன்னைக்கு ஏன் நமக்கு வாசல் திறக்கப்பட மாட்டேங்குது, வானம் திறக்கப்பட மாட்டேங்குது? நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய தரிசனம் என்ன, நம்முடைய இன்டென்ஷன் என்னையா? சம்பாத்தியம் பண்ணு பண்ணு பண்ணு. பண்ணி எதற்கு? குடும்பத்துக்கு தேவை சேகரிக்க வேண்டும், தவறில்லை. ஆனால் அதற்காய் மாத்திரம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் சொல்லுங்க, செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இந்த வசனத்தில் அண்டர்லைன் பண்ணுங்க தம்பி. அப்படி தரிசனத்தோடு கேளுங்க. ஆண்டவர் வேலையை தருவார், கை நிறைய சம்பளம் தருவார். தந்தை அப்படியே வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாங்கன்னா அள்ளி கொடுங்க ஆண்டவருக்காய். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க ஐயா. ஊழியத்தை தாங்குங்க ஐயா. ஆண்டவரும் உங்களுக்கு கடன்காரனாக இருக்கவே மாட்டார். கொடுக்க கொடுக்க அல்லேலூயா. ஒரு பழமொழி, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யுமா? ஊறும். வாரி இறைத்தார் அப்படி நீதி என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களுக்கு தேவன் வாசலை திறப்பா. கடைசியாக சொல்றாரு, அதே வெளிப்படுத்த விசேஷம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடினால். இன்னைக்கு வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எத்தனை வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், எத்தனை வசனத்தை குறித்து நமக்கு பயம் வருது சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. வசனம் உடனே வரும், பைபிள் நமக்கு அத்துப்படி. ஆனால் எத்தனை வசனத்துக்கு நம்ம நடுங்குகிறோம், கீழ்ப்படுகிறோங்க. வசனம் நம்மளோடு பேசும்போது அதுக்கு நம்ம நடுங்கணுமா? சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வாயினால் வசனத்தை சொல்வது மாத்திரமல்ல, வாயினால் பிரசங்கத்தை அழகாய் பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, நான் பேசுகிற பிரசங்கத்திற்கு, நான் சொல்லுகிற வசனத்திற்கு நான் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பார். நான் பிரசங்கம் பண்ணனால, நான் எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இந்த வசனத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா எனக்கு தான் அதிக அடி. ஆகவே தான் வேதம் சொல்லுது, உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. எல்லாம் புரிஞ்சுக்காங்க. புல்பீட்டில் சும்மா அடிச்சு விட்டு பேர்லாம் நினச்சிறாங்க. இங்கே வந்து நீங்கள் நானும் பேச வேண்டுமானால் என்ன பேசுகிறோமோ அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நடக்கணும், வாழணும் ஐயா. சில சபையில் 7 வசனம் பேச நான் பார்த்தேன்னா ஒரே கூட்டம். எனக்கெல்லாம் பார்த்த சட்டம் கோபம் தான் வரும். அவ பேசலாம் கெட்ட வார்த்தை, இங்கே வந்து உனக்கு என்ன வசனம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நடக்கையெல்லாம் சீர்கெட்ட நடத்தை. ஆனால் 7 வசனத்தை அப்படி பார்த்து புக்கை படித்து பார்த்து அப்படியே ஒப்பிச்சுறது. நான் 7 வசனத்தை ஒரு வசனம் பேசிட்டேன். ஓ வசனம், ஓ பிரசங்கமா அது? உன் ஆண்டவர் பார்த்து சீ அப்படிம்பாரு. அவை சொல்கிறேன், பலிபீடத்தில் முன்ன வந்து தம்பி கொயரில் இருப்பது சரிதான், பி கேர்ஃபுல். பலிபீடத்துக்கு அடுத்து உட்கார்ந்துருக்கிறா.
எங்களை போல ட்ரெஸ் என்ன அவ்வளோதானே, இந்த ஸ்டோல் மாத்திரம், அதுவும் ஸ்டோல் அடுத்த தச்சு தருவோம் உங்களுக்கு அழகாய் ஒயிட் கலரில். என்ன அப்போ எவ்வளோ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ உன்னதமான இடத்துல வச்சுருக்கிறாரு. எவ்வளோ பாத்திரமானா இருக்கணும் தம்பி. யூத் மீட்டிங் கூப்பிட்டா நிறைய பேர் வரல கேட்டால் சாக்கு போக்கு, எனக்கு கிழக்க போகிறேன், வடக்க போகிறேன், தெற்க போகிறேன். என்ன இப்படி சொல்லக்கூடாது, சரியா? எல்லா ஊழியத்திலும் கண்டிப்பாக பங்கு பெறணும். பேரண்ட்டு பங்கு பெறலைன்னா அவங்கள ரிலீவ் பண்ணி விட்ருவோம். எல்லாம் புரிஞ்சுக்காங்க. ஆலயத்தில் சில ஒழுங்கை கடைப்பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே அது எல்லாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைக்கு நம்மளே காரணமாக மாறிடும். சொல்லணும் பேரண்ட், எப்பா யூத் மீட்டிங் போ, ஏன் கொயரா சேர்ந்து ஒரு பாடலை பாடின எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். பிள்ளைகள் அநேகர் கலந்து கொள்வது கிடையாது. கேட்டால் சாக்கு போக்கு. நாளைக்கு உனக்கு ஒரு திருமணம்னு வரும் தெரியுமா, அன்னைக்கு நான் தான் வரணும், உங்களை என்ன நாட்டை இன்னொரு ஐரோவில் வருவார், உன்னை குறித்து என்ன சொல்லுவார் சொல்லு. இந்த சகோதரியா கோயிலுக்கே வர மாட்டாங்க, யூத் மீட்டிங்கா வரவே மாட்டாங்க. அப்படி சொன்னால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமா சொல்லு? அப்படி சொல்லணுமா? மேரேஜ் நான் தான் நடத்துவேன், நான் இல்லாட்ட இன்னொரு போதர் நடத்துவார். என்ன சொல்கிறேன், நீ சபையிலே நாட்டப்பட்டு இருப்பாயானால் ஒரு திருமணம் வரும்போது ஆராதனை உன்னை குறித்து உன் பேரை ஆண்டு பெருமைப்படுத்துவார். ஆமாவா இல்லையா? ஆமாம். இந்த சகோதரியா ஐயா சர்ச்சில் ஆளாக இருப்பாங்க, பாடல் ஆராதனை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? இல்லாவிட்ட எதை குறித்து நான் சொல்ல முடியும்? ஒரு ஊழியக்காரர் பொய் சொல்ல முடியுமா? முடியாது. அன்பு தேவ ஜனமே, வசனத்துக்கு நடுங்குங்க. இந்த நடுக்கம் நமக்கு இருந்தா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். கண்களை மூடு ஒரு நிமிடம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டா. ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்தா ஒருவராலும் உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது. 1000 மந்திரவாதி உனக்கு மந்திரம் பண்ணினாலும், சத்துருக்கள் எதிராக எழும்பினாலும், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை. தேவ ஜனமே, கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? மந்திரவாதமோ பில்லி சூனியமோ மாய வித்தைகளோ உனக்கு உண்மையில பலிக்காதையா. உலக திருப்பனை காட்டில் உங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர். உனக்காய் பாறைகளை பிளக்கிறவர், கண்மலைகளை உடைக்கிறவர், மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர் ஐயா. இந்த நல்ல தெய்வத்தை தான் நீங்கள் நானும் கடவுளாக ஆராதனை செய்து வருகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே உங்களோடு சொல்றாரு, என் வசனத்துக்கு நீ நடுங்கு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, ஆனா என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொள்வாயானால் உனக்கு திறந்த வாசல். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய ஜனங்கள் இந்த நாளிலே வார்த்தை கேட்டிருக்கிறார்கள், நீர் உணர்த்தினவைகளை நான் பேசியிருக்கிற ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுந்துவதே போல 30, 60, 100 பலனை தரட்டும். உம்முடைய ஜனங்களை இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் இருக்கிற எங்கள் குடும்பங்களுக்காய் சோத்திரம். பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்கிறவர்கள், ஆசிரியர்கள், ஆண்டவரே மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆண்டவர் தனியார் துறையில் ஊழியை செய்கிறவங்க, ஓட்டுநர்கள், தினந்தோறு வேலைக்கு செல்றவங்க, வாகனத்தை தொழில் செய்கிறவங்களுக்காக சோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, குறைவெல்லாம் நீக்குங்கப்பா. கடனுங்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வாங்க, வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, மன துக்கத்திலிருந்து ஆண்டவரே வெளியே கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஆறுதல் பெருகட்டும், தேர்தல் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே, நீங்க இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம்ம யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 506வது பாடலை பாடுவோம். தோத்திர காணிக்கை படைக்கும்படியாக முன்னதாக கிடந்து வந்து நீங்கள் காணிக்கைகளை படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 506வது பாடலை பாடுவோம். ஒன்றுமில்லை நானையா
யாவும் தந்தானே துதிப்போமே. ஜெபம் பண்ண கடவோம். பிரதான பிரசன்னம் அருள்வீரே, பிரிய சீடர் நடுவீரே, பிரசன்னமானவரே, பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமரை பிடிக்கையிலே வெளிப்படுத்தோம். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி போஜன பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கொண்டு களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். யாவரும் சேர்ந்து அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தின்படி கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மண்ணிலே செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆணுடைய திருப்பந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மில் தகுதி ஏதுமில்லை என்று உணர்ந்து கொண்டவர்களாக யாவர் பின் ஒரு தாழ்மையின் ஜெபத்தை நாம் பொருள் உணர்ந்தவராக நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதி நம்பினால் உடைய பந்தில் சேர துணியாமல் எங்களால் வச்சிருக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜின் கீழே துருக்கி ஏற்படுகிறத நாங்கள் பார்த்துக்கொள்ள ஆனாலும் சுத்தமாய்
அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குள் நீயே எங்களுக்கு இறங்கும் தேவா. சமாதானம் தாரும் தேவாட்டுக்குள் நீயே எங்களுக்கு இறங்கும் தேவா. சமாதானம் தாரும். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. அதிவ
கால்கள் ஒளியில் நடக்கவும் தூய ஆவி பெற்ற இயங்கும் இவன் பொங்கவும். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்று கொண்டுள்ள நாம் அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயேசை உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயேசை உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு மனதார நன்றி என்று சொல்லுகிறோம். நீ கிருபையாய் தந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலே உம்முடைய பாதபடியிலே உம்முடைய பிள்ளைகளாய் உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை கூட்டி சேர்த்தீரப்பா. உம்முடைய ஜனத்தோடு எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை மனதார கேட்டு இருதயத்தை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. உன்னதங்களிலிருந்து வருகிற பாவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்பி அனுப்புவீராக. இந்த ஆண்டவரே கிராமத்திலே குடியிருக்கிற நம்முடைய ஜனங்கள் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் குடியிருக்கிற நம்முடைய திருச்சபையின் ஜனங்களுக்காய் சோத்திரம். அவர்களையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வாகனங்களுக்காய் சோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை அதன் மீது தெளிக்கிறோம். பிரயாணங்களினுடைய பாதுகாப்பு இருப்பதாகப்பா. உம்முடைய பிள்ளையுடைய ஆண்டவரே வருமானங்கள், பிரயாசங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பாடல் குழுவினருக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதித்து சாட்சியாய் வாழ்ந்து நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் அறிவை பெருக பண்ணும் ஆண்டவரே. சபை ஊழியருக்காய், மனைவிக்காய், கொடுத்த கற்பதி கனிக்காய் நன்றி, ஆசீர்வதியும். சபையின் மூப்பர்களுக்காக, சபை பொறுப்பாளர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் சோத்திரம். முழுகிற ஜபங்கள், ஜாமக்கார ஜபம், உபவாச கூடுகை, கிராமங்கள் நடக்கிற ஆண்டவரே ஓய்வு நாள் பாடசாலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். உங்கள் வல்ல கரத்தில் எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானதாமே தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜனங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அன்பிலும் அறிவில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தி தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கவியாக
படிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 58வது பாடல் 1 மற்றும் 4ஆம் கவியை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 58வது பாடல். என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவரு தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். யாவருக்கு நன்றி. May God bless you.